Hi guys, good afternoon. நான் உங்கள் அக்ஷயா கார்த்திக் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் வந்து இந்த சாரீ மெத்தடில் தான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து வேர் பண்ணி காட்டப்படுறேன். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில் பார்க்கலாம். அண்ட் வந்து இன்னைக்கு சாரீ இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த சாரீ இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெடிஷ்னலாக போய்கிட்டு இருக்க சாரீ இதுதான். இப்போ ட்ரெடிஷ்னலாக வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ரொம்ப இதாக போய்கிட்டு இருக்க ஒரு சாரீ இது. இந்த ஸ்பெஷல் சில்க் சாரியோட சேர்ந்தது இது வந்து. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது இதில் தான் வந்து தோட்டி சைடில் வந்து நம்ம வந்து சாரீ இது வேர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். அண்ட் இந்த சாரீ நீங்கள் நினைக்கலாம் அது வந்து நம்ம காட்டனில் இல்லை இந்த மாதிரி நம்ம பட்டுதெல்லாம் வேர் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி வேர் பண்ணது இல்லையே, இது வந்து ஸ்டிஃபாக நிற்குமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நிற்கும். நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி வேர் பண்ணியே காட்டுறேன். நான் பண்ணுற ஸ்டெப்பில் வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னும் போது கம்ஃபர்டபுளாக ஓவரால் சூப்பராகவும் இருக்கும். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த லுக்கில் தான் வந்து நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வேர் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 3/4 பேண்ட் மாதிரி வந்து வேர் பண்ணிக்கோங்க. ஃபுல் பேண்ட் போட்டீங்க அப்படின்னும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஆனால் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னும் போது இந்த கம்ஃபர்டபுள் வந்து அதில் இருக்காது 3/4 பேண்ட் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம டோட்டி ஸ்டைல்னும் போது அது வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து இதாக தெரியும். இது வந்து 3/4 பேண்ட்னும் போது நமக்கு வந்து காலிலேருந்து இவ்வளோ இருக்கணும் போது நம்ம சாரீ இது ரொம்ப இறங்கி இருந்தாலும் இல்லை ஏறி இருந்தாலும் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, அந்தளவுக்கு இதாக தெரியாது. இல்லைன்னா நம்ம உள்ளே இருக்க பேண்ட் வந்து கொஞ்சம் தனியாக தெரியுற மாதிரி தெரியும். அப்போ அது நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அண்ட் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னும்போது நான் வந்து ஃபுல் வேர் ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் லுக் கொடுக்கும். நான் வேர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதில் வந்து டிசைன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நார்மலாக வந்து அந்த ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணி அப்படியே வந்து ரவுண்ட் நெக் வச்சு நான் அப்படியே வந்து வேர் பண்ணியிருக்கேன். அது வந்து சூப்பராகவும் இருக்கும். அண்ட் கிளாத்துமே பார்த்தீங்க அப்படின்னும்போது நல்லா வந்து நமக்கு ஸ்லீவ்லெஸ் இதில் கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு கிளாத் இது கொடுக்கும். அண்ட் இது நம்ம வேர் பண்ண லூஸும் ரொம்ப கொடுக்கும். அந்த ஸ்லீவ்லெஸில் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு கிளாத் இது கொடுக்கும். அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த சாரியில் வந்து எண்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க சரிங்களா. சாரியில் எண்டு பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா. எண்டு பாயிண்ட்டை எடுத்துட்டு சாரியில் வந்து சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அது வந்து இதில் வந்து பாதிக்கு பாதி சரிசமமாக எடுக்காமல் நான் ஓவராலாக வந்து ஒரு முந்தி நம்ம சுற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த லென்த்து மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் சரிங்களா. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நல்ல நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டீங்க அப்படின்னும் போது நல்லா ஒரு டைட்டிங்காக வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா. டைட்டிங்காக போட்டுட்டு நல்லா ஒன்று போல் உங்களுக்கு தெரியும் ஒன்று போல் இந்த பேண்ட் வந்து தெரியாத அளவுக்கு அந்த சாரீலாம் ஒன்று போல் இது பண்ணிக்கோங்க. பேண்ட் ஆக்சஸும் தெரியாமல் இருக்கவும் நல்லா ஒரு நீட்டாக தான் இருக்கும். அண்டு வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிறையா சாரியில் 2-3 சாரி இதில் வேர் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இந்த மாதிரி சாரியில் வந்து நான் வேர் பண்ணதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஸ்பெஷல் சாரி இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலையுமே ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். ஒரு டான்ஸஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல ஒரு சூப்பர் இதாக இருக்கும். ரொட்டேன் பின்னாடி கொண்டு வந்து இப்போ பார்த்தீங்களா அந்த ஒன் சைடு மட்டும் கால் இதாகுது. அப்போ நம்ம ஃபுல் ஃபேண்ட்டாக போட்டீங்க அப்படின்னும் போது இந்த கேப்புக்கு வந்து அந்த ஃபேண்ட் இது அப்படியே தெரியும் அரிசி மாதிரி. அப்போ 3/4 ஃபேண்ட்டை போட்டீங்க அப்படின்னும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு வந்து சாரீ இது மேலே ஏறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு சாரிக்கு இறங்கியிருக்கும், ஒரு சாரி வந்து லைட்டாக தான் இருக்கும். அவங்க சாரீ வேறு பண்ணது நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்புறம் இந்த எண்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் ப்ளீட் எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன ப்ளீட்டாகவே எடுத்துக்கிறேன். சின்னதாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா அழகாக இருக்கும். நல்லா இந்த சாரீ இந்த பார்டர் இது வர மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது
நல்லா இருக்கும். அந்த பார்டர் லைன் வர்றது வந்து நமக்கு வந்து நல்லா அழகாக அந்த இது தெரியும். ஓகேங்களா? அண்டு வந்து இது வந்து நல்லா இது பண்ணிவிட்டு அந்த பார்டர் இது தெரியுதா? அப்புறமா இந்த பக்கம் வந்து எடுத்துக்கோங்க. நல்ல சாரியில் வந்து ஒன்று போல் இது பண்ணிவிட்டு ஒன்று போல் இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது லுக்னஸ் வந்து நல்லா வரும். பார்டர் வந்து கீழே வந்ததில் வந்து அந்த பேண்ட்டு அந்த காலோட நம்ம எம்டில் வந்து நல்லா அழகாக தெரியும். தெரியுது பார்த்தீங்களா? நல்லா இதாக வந்து நமக்கு வந்து தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்க ஒரு நல்ல ஒரு டைட்டிங்காக எடுத்துக்குவோம். ஏன்னா இதில் வந்து எக்ஸஸ் நிறையா இருக்குது. நம்ம சாரியாகவும் இதை வந்து நம்ம இப்படி வேர் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா டைட்டிங்காக இப்படி வந்து டைட்டிங்காக எடுத்துட்டீங்க அப்படின்னும்போது செம்மையாக இதாக இருக்கும். அது கீழே வந்து அந்த இந்த பக்கம் வந்து நம்ம வந்து ஒரு 3 ஃப்ளீட் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஒன்று போல் அழகாக தெரியும். ஏன்னா சாரியோட லென்த்தும் நல்லா இதாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இதில் வந்து நம்ம பிளேட் எடுக்கிறோம். இது வந்து நம்ம அப்படியுமே நம்ம சொருகினாலும் நல்லா இதாக இருக்கும். உங்களுக்கு நாங்கள் நல்லா இந்த மாதிரி சொருகிக்கோங்க. சொருகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாரீன்றது வந்து பிளேட் எடுக்கலாம். முந்தைய இதுக்கு வந்து சாரீ இதுக்கு பிளேட். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இதில் நம்ம சரிசமாக எடுத்தோம் அப்படின்னும் போது இந்த சாரீ மேலே இதுக்கு வந்து நம்ம வேறு சாலு வேறு ஏதாவது நம்ம சாரீ வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் நம்ம தொட்டியாகவும் வேர் பண்ணி அண்டு சாரீ இதுவுமே நம்ம கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி எந்த சைஸில் வேணும், ஒரு டான்ஸ் ஆட போனேன்னா பெரிய சைஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வேர் பண்ணுவாங்க. நான் வந்து சின்னதாக எடுத்திருக்கேன். டான்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி. நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துட்டு அதே மாதிரி கண்டினியூவாக பண்ணிங்க அப்படின்னும்போது அங்கே ஓவராலாக சூப்பராக வந்துடும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒன்று போல் எடுத்து கீழே மேலும் வந்து ஒன்று போல் எடுங்க. ஏன்னா சாரி ஒன்று போல் இருந்தால் நமக்கு வந்து அந்த அந்த டான்ஸஸ் இதுக்கு ஒன்று போல் அழகாக தெரியும். இப்போ வந்து இல்லை தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் அழகாக நீட்டாக தெரியும். அந்த டான்ஸில் ஆடும்போது நம்ம சாரி இது இந்த பக்கம்ட்டு குறையாது. இது வந்து நல்லா வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பெல்ட் இருந்தால் பெல்ட் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒட்டியானம் இந்த மாதிரி வந்து நம்ம வேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். என்கிட்ட வந்து நான் அந்த மாதிரி வேர் பண்ணுறதுலனால நான் பண்ணலை. அந்த மாதிரி வந்து வேர் பண்ணிங்க அப்படின்னும்போது ரொம்ப ஓரளவு அந்த சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்து கவர் பண்ணாமல் நடுவால் இந்த சாரியில் நடுவால் கொண்டு போகணும். இந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் நடுவால் கொண்டுட்டு போகணும். அப்படிங்கும்போது அந்த லுக்னஸ் வந்து நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த இது வந்து கேட்டிங்க அப்படின்னும்போது நம்ம வந்து இதை சொருகவும் செய்யலாம். அண்டு வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹேண்டில் ரொட்டேட் இது பண்ணியும் பண்ணிக்கலாம். பின் பண்ணி நல்லா ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்படியே இது பண்ணிவிட்டு இங்கே இதுக்கும் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது இந்த இதுக்கு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது அந்த இது பார்டர் லைன் மட்டும் நமக்கு அழகாக நீட்டாக தான் தெரியும். அண்ட் டான்ஸஸ்க்கு ஓவராலாக வந்து அண்டு
பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது வந்து ஃபுல் லுக் அவுட்ஃபிட் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Bye guys.